அனைவருக்கும் வணக்கம். பகுபத உறுப்புக்கள் இந்த இலக்கண தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். மொத்தமே 60 கேள்வி தாங்க இருக்குது. 60 கேள்வி தாங்க இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். படிக்கலைங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தா போதும், அழகாக அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிகன்னு கொடுத்துட்டு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. பதம் அப்படின்னா அதுக்கு சொல் என்ற அர்த்தமும் இருக்குது. பதம்னாலும் சொல்லுனாலும் ஒன்று தான். பதம் இரு வகைப்படும், அவை பகுபதம் பகாபதம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் இரண்டுமே சரிதாங்க. பதம் 2 வகைப்படும், ஒன்று பகுபதம் இன்னொன்று பகாபதம். கூற்று இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். என்ன சொல்கிறாங்க? பிரிக்கக்கூடியது, பிரிக்கலாம், பிரித்தாலும் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். இது பெயர் பகுபதம், வினை பகாபதம் என 2 வகைப்படும். இங்கே பாருங்கள், பகாபதம்னு கொடுத்துருக்காங்க, வினை பகுபதம் அப்படின்னு 2 வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுபத உறுப்புக்கள் பொதுவாக எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள் பொதுவாக எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இப்படி 6 வகைப்படுத்துவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகுபதத்திற்கு உரியவை ஆகும். பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கில் மிகுதியாக உள்ளன. இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் பகாபதத்திற்கு உரியவை. 2ஐயும் பிரிக்க முடியாது. நீங்கள் ஒரு இடைச்சொல்லை எடுத்து பிரிக்க முடியாது, உரிச்சொல்லையும் பிரிக்க முடியாது. இடைச்சொல் உரிச்சொல் என்பது பகாபதத்திற்கு உரியவை. அப்போ இது தப்பு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பெயர் பகுபத சொற்களை, அதாவது பகுபத சொற்களை எடுத்துக்கிறீங்க, அதில் 2 இருக்கு இல்லையா? பெயர் பகுபதமும் இருக்குது, வினை பகுபதமும் இருக்குது. தமிழில் பார்க்கும்போது வினை பகுபத சொற்கள் தான் மிகுதியாக இருக்குது, பெயர் பகுபத சொற்கள் குறைவாக இருக்குது. அப்போ இந்த தொடர் சரியானது தான். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுபத உறுப்புக்களுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புக்கள் எவை? பகுபத உறுப்புக்கள் 6ன்னு பார்த்தோமா? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு பார்த்தோமா? இதில் அடிப்படையான உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படையான உறுப்புகள் 2. நல்லா கவனிங்க. பகுபத உறுப்புகள் 6, ஆனால் அடிப்படையான உறுப்பு 2. பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் விடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. ஒரு வினை பகுபதத்தை எடுத்துக்கிறீங்க, அதில் பார்த்தோம்னா பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. கரெக்டு. இப்போ தானே பார்த்தோம், பகுதி விகுதி அடிப்படை உறுப்புகள். சில சொற்களில் பகுபத உறுப்புகள் 1 2 குறைந்தும் வரும். பகுபத உறுப்புகள் 6ன்னு பார்த்தோமா? 6மே எல்லா இடத்துலையும் வருமா? வராது. சில இடங்களில் 1 2 குறைந்தும் வரும். அப்போ இதற்கான பதில் கூற்று 2மே சரிதான். 2ம் சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு பகுபதத்தில் பொருள் தரும் உறுப்புகளுள் தவறானது. ஒரு பகுபதத்தில் 6 உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோமா? 6 உறுப்பும் பொருள் தருமான்னு கேட்டால் தராது. 6மே பொருள் தராது. 3 தான் பொருள் தரும். விடையை பார்க்கலாங்களா? பகுதியும் பொருள் தரும், விகுதியும் பொருள் தரும், இடைநிலையும் பொருள் தரும், சந்தி என்பது பொருள் தராது. அப்போ பொருள் தரும் உறுப்புகள் எத்தனைங்க? 3 தான். பகுதி, விகுதி, இடைநிலை, இந்த 3ம் பொருள் தரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு பகுபதத்தில் பெரும்பாலும் சொற்பொருளை தருவது எது? 3 உறுப்புகள் பொருள் தரும்னு பார்த்தோமா? அதில் பெரும்பாலும், அதாவது மேக்சிமம் டைமு, அதிகமான முறை சொல்லுக்கான பொருளை தருவது எது? இதற்கான பதில் பகுதி தாங்க. பகுதி தான் சொல்லுக்கான பொருளை தரும். ஒரு பகுபதத்தில் பெரும்பாலும் சொற்களுக்கான பொருளை தருவது பகுதி மட்டும்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள்.
ஒரு பகுபதத்தில் இலக்கண பொருண்மைகளை தருவது எவை? இலக்கண பொருண்மை அதை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் விகுதியும் இடைநிலையும் இலக்கண பொருண்மையை தரும். அதாவது பெரும்பாலும் சொல்லுக்கான பொருளை தருவது பகுதி, இலக்கண பொருண்மையை தர்றது விகுதியும் இடைநிலையும். அடுத்த கேள்வியை பாருங்க. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய மூன்றும் இணையும் பொழுது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களில் தவறானது. பகுதி, விகுதி, இடைநிலை இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணையும். அப்படி இணையும் பொழுது புணர்ச்சி மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாற்றத்தினால சந்தி உருவாகும், சாரியை உருவாகும், விகாரம் உருவாகும், உடம்படுமை உருவாகாது. ஸோ இதுதான் தவறு. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றங்கள், புணர்ச்சி மாற்றங்கள். சந்தி, சாரியை, விகாரம் எல்லாமே மாற்றங்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. முதநிலை என அழைக்கப்படுவது எது? எதை முதநிலைன்னு சொல்கிறாங்க? இதற்கான பதில் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பகுதியைத்தான் முதல்நிலை சொல்லுவாங்க, பகுதியை முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. இறுதி நிலை என அழைக்கப்படுவது எது? முதல்நிலைன்னா பகுதி, இறுதி நிலைன்னு எதை சொல்கிறாங்க? நீங்கள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம், அப்போ இறுதி நிலை விகாரம்னு போட்டக்கூடாது, தப்பு. இறுதி நிலை எனப்படுவது விகுதி தான். பகுதி முதல்நிலை, இறுதி நிலை விகுதி. அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு சொல்லின் அடிச்சொல்லாக இருப்பது எது? ஒரு சொல் இருக்கு, வந்தான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு அடிச்சொல்லாக இருப்பது பகுதி தான். எதுக்கும் அடிச்சொல் பகுதி தான். அடுத்த கேள்வியை பாருங்க. விகுதி பெறாத ஏவல் வினையாக வருவது எது? விகுதி இருக்காது, விகுதி இல்லாமல் ஏவல் வினையாக வரும். இப்போ நீங்கள் எழுதுறீங்க ஓடினான், இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரிக்கும்போது ஓடி என்பது பகுதி, இதை பாருங்கள் ஏவல் வினையாக வரும். ஓடு அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி வருதா? அப்போ என்ன வருங்க? விகுதி பெறாமல் ஏவல் வினையாக வருவது பகுதி தான். நோட் பண்ணிக்கோங்க, பகுதி. அடுத்த கேள்வியை பாருங்க. பகுதி பற்றிய தவறான கூற்றுகளை ஆராய்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற ரெண்டு தொடரும் பகுதியை பற்றியது. பாடினான் என்னும் வினைமுற்றை, இது ஒரு வினைமுற்று, பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆன் என பிரிக்கலாம். இதில் பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. பாருங்கள், இதுக்கு விகுதி கிடையாது. பாடு அப்படிங்கிறது ஏவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏவல்னா ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான், கூற்று இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுதி பற்றிய தவறான கூற்றுகளை ஆராய்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பகுதியை பற்றி தான் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பகுதி மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாதாய் இருக்கும். பகுதியை மேலும் பிரிக்க முடியாது. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் பாடுன்னு பார்த்தோமா, இங்கே பாருங்கள் பாடு அப்படிங்கிறத பிரிக்க முடியுமா? இதை பிரிக்கவே முடியாது. அப்போ இதை மேலும் பகுதி விகுதியாக பிரிக்க இயலாதாய் இருக்கும். சரி. பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். பகுதி சில நேரங்களில் ஒற்று இரட்டித்து காலமும் காட்டும். இதுவும் சரிதான். பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான். இதுதான் ஆன்சர், இரண்டுமே சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுதி பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. சரி பாருங்கள். சொல்லின் முதலில் நிற்கும் பகுதி எங்கே வரும்? சொல்லுக்கு முதல்ல தான் வரும். இது சரி. பகுபதமாய் அமையும் தவறு. இப்போ தான் பார்த்தோம். பகுதி எப்படி அமையும்? பகுதி பகாபதமாக அமையும். இது தவறு. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். வினை சொல்லில் ஏவலாக அமையும். இதுவும் பார்த்துட்டோம், கரெக்டு. பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். இதுவும் சரிதான். அப்போ தவறானது என்பது 2வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும். பகுபதத்தில் முதல்ல வர்றது பகுதி தான், முதன்மையான பொருளை தரும். கரெக்டு. அடுத்து வினை பகுபதத்தின்
பகுதி கட்டளையாகவே அமையும். வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையும். இதுவும் கேட்டால் சரிதான். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதாவது பாடினான் பாடுன்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி கட்டளை போடுற மாதிரி தான் அமையும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து, பகுபதத்துடைய இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டும் உறுப்பு என்ன? திணை அப்படின்னா உயர்திணையா அக்ரிணியா, அதாவது மனிதர்களா வேறையா, அதையும் காட்டும். பால்னா ஆண் பாலா பெண் பாலா, எண்ணுனா எத்தனை பேர், இடம்னா எந்த காலம், இது எல்லாத்தையுமே காட்டும். முற்று, எச்சம் ஆகியவற்றையும் காட்டும். இப்படி காட்டும் உறுப்பு விகுதி தான். நோட் பண்ணிக்கோங்க, விகுதி என்பது கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். வியங்கோல், தொழில் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்த பயன்படுவது என்ன? வியங்கோல், தொழில் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்புகள். இந்த இலக்கண பொருண்மையை உணர்த்த பயன்படுத்தப்படுவதும் விகுதியை தான் பயன்படுத்துவாங்க. இடைநிலையும் காட்டும், ஆனால் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது விகுதியை தான் நம்ம சொல்லணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. திணை, பால், எண், இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியில் எல்லாமே இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது. இந்த சிறப்புக்கு காரணம் சொல்லின் பகுதியாகும். பகுதியான்னு கேட்டால் தவறு. இதுக்கெல்லாம் காரணம் விகுதி தான். ஏன்னா திணை, பால், எண், இடம் எல்லாத்தையும் காட்டுறது எதுங்க? விகுதி தான் காட்டும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியாக பொருத்துக. அதாவது எதுக்கு எது வரும்னு கரெக்டாக பொருத்தணும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே விகுதி தான், சரிங்களா? விகுதியை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். இதற்கான பதில் ஆண் வந்தான் அப்படின்னா அது எதை குறிக்குதுங்க? ஆண் பாலை குறிக்கிறது. ஆண் பால் விகுதி. ஆள், ஆள் அப்படின்னா வந்தால், அது பெண் பால் விகுதி. அர் வந்தனர், பலர்பால் விகுதி. து வந்தது, ஒன்றன் பால் விகுதி. ஆ வந்த, பலவின் பால் விகுதி. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டும் உறுப்பு எது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமையும் காலத்தையோ அல்லது எதிர்மறையையோ காட்டும். இப்படி காட்டும் உறுப்பு என்பது இடைநிலை. இடைநிலையை காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை கால இடைநிலை என்றும் எதிர்மறை இடைநிலை என்றும் இருவகைப்படுத்துவர். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை பெயர் இடைநிலை என்பர். இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. பெயர் பகுபதத்தில் வருதுன்னா அந்த இடைநிலையை பெயர் இடைநிலை மட்டும்தான் சொல்லுவாங்க, சரிங்களா? பெயர் பகுபதத்தில் வந்தால் பெயர் இடைநிலைன்னு பேர். அதுவே வினை பகுபதத்தில் வந்தால் மட்டும்தான், நல்லா பாருங்கள், வினை பகுபதத்தில் வந்தால் அதை இரண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று கால இடைநிலை, இன்னொன்று எதிர்மறை இடைநிலை. புரியுதுங்களா? பெயரில் வந்தால் ஒரே பிரிவு தான், வினையில் வந்தால் மட்டும்தான் ரெண்டு பிரிவு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு மட்டும்தான் சரி. கூற்று இரண்டு மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை எனப்படும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை எனப்படும். இடைநிலை காலம் காட்டுவதினால் காலம் காட்டும் இடைநிலை எனவும் கூறுவர். இதற்கான பதில் பார்த்தா இரண்டுமே சரிதாங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தான் இடைநிலை வரும். இடைநிலை காலம் காட்டும், அதனால் காலம் காட்டும் இடைநிலை என்று சொல்வார்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். இறந்த கால இடைநிலைகளில் தவறானது எது? எது இறந்த கால இடைநிலை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இங்கே எல்லாமே சரிதான், தவறானது எதுவுமே கிடையாதுங்க. இறந்த கால இடைநிலை எழுத்துக்கள் 4: இத்து,
இட்டு இரு இன்னு இந்த நாலும் இறந்த கால இடைநிலைகள். இதையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிகழ்கால இடைநிலைகளில் தவறானது எது? இறந்த கால இடைநிலைனா 4, நிகழ்கால இடைநிலைனா 3 தான் வரணும். இங்கே விடைன்னு பார்த்தா கிறு, கின்று, ஆனின்று இந்த 3ம் நிகழ்கால இடைநிலைகள். இயர் என்பது வராது. இயர் என்பது வியங்கோல் வினைமுற்று அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எதிர்கால இடைநிலைகளில் தவறானது எது? எதிர்கால இடைநிலைகளில் தவறானது எது? எதிர்கால இடைநிலையிலையும் 3 தான் வரணும். இதற்கான பதில் இப்பு, இவ்வு, இக்கு இந்த 3ம் எதிர்கால இடைநிலைகள். அல் என்பது வராது. இதுதான் தவறானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். எதிர்மறை இடைநிலைகளில் தவறானது. எதிர்மறையாக வரும் இடைநிலைகளில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 3 வரணும். சரிங்களா? இதுக்கான பதில் நெடில் ஆ, ஆ, அல், இல் இந்த 3 வரும். குறில் ஆ வராது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த இடைநிலைகளை வச்சும் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெயர் இடைநிலைகள் யாவை? பெயரில் வரும் இடைநிலைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இதுதாங்க. இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா, ஞா போட்டு ஞா வாசா இந்து வசந்த், ஞா வசந்த் இப்படி நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இடைநிலைகளை பொறுத்துக. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். விடையை பார்க்கலாங்களா? இப்பு, இவ்வு, இக்கு இந்த 3ம் எதிர்கால இடைநிலைகள். இத்து, இட்டு, இரு, இன்னு இந்த 4ம் இறந்த கால இடைநிலைகள். ஆ, இல், அல் இந்த 3ம் இது 3ம் எதிர்மறை இடைநிலைகள். ஞா வசந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெயர் இடைநிலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புக்கள் புணரும் பொழுது இடையில் தோன்றும் உறுப்பு. இந்த 3ம் சேரும் பொழுது இடையில் தோன்றும் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் சந்தி தான் உருவாகும். சந்தி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஸ் எனப்படும். மெய்யெழுத்துனா புள்ளி வைக்கிற எழுத்து. பகுதிக்கும் இடைநிலைக்கும் தான் பெரும்பாலும் வரும். மெய்யெழுத்தாக வரும். அப்படி வந்ததுன்னா அதுதான் சந்தின்னு சொல்லுவாங்க. சந்தி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். நோட் பண்ணிக்கோங்க. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் சந்தி வருவது பெருவழக்காகும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை 2மே சரிதாங்க. சந்தி அப்படின்னா அதுக்கு பேர் புணர்ச்சின்னு அர்த்தம். சந்தி அப்படின்னா அதுக்கு புணர்ச்சி என்ற அர்த்தம் இருக்குது. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் சந்தி வரும். 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்தி பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். சந்தி என்பது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். சந்தி என்பது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். இதற்கான பதில் 2மே சரிதான். சந்தி என்பது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். நல்லா பாருங்கள். பகுதியையும் மற்ற உறுப்புகள் 5 உறுப்புகளையும் இணைப்பது சந்தி தான். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது சந்தி. இது சிலவிடங்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலும் வரும். இதற்கான பதில் 2மே சரிதாங்க. 2மே சரிதான். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். ஆனால் சில இடங்களில் மட்டும் பகுதி விகுதி 2க்கு இடையிலையும் சந்தி வரும். 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரும்பாலும் டேஸ் என்ற 3 எழுத்துக்களுள் 1 சந்தியாக வரும். பெரும்பாலும் 3 எழுத்துக்களில் 1 தான் சந்தியாக வரும்.
அந்த 3 எழுத்துக்கள் எதுன்னு சொல்லணும், எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் இத்து, இப்பு, இக்கு. இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் சந்தியாக வரும். இம்மு வராது, இது தவறு. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, சந்தி என்பது 3 எழுத்து தான் மோஸ்ட்லி வரும். இத்து, இப்பு, இக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உடம்படு மெய்கள் ஈ, இவ் இந்த இரண்டும் உடம்படு மெய். உடம்படு மெய் டேஸாக வருவது உண்டு. உடம்படு மெய் என்னவாக வருங்க? இதற்கான பதில் சந்தியாக வரும். உடம்படு மெய்யாக இருக்கிற எழுத்துக்கள் ஈ, இவ் இந்த இரண்டும் சில நேரங்களில் சந்தியாகவும் வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் டேஸ் எனப்படும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும் அசைச்சொல்லாக வரும். இதற்கான பதில் சாரியை தான் அசைச்சொல். அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. பகுதியோடு இடைநிலையோடு விகுதியையும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை ஆகும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலையும் சாரியை வரும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பெரும்பாலும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் சாரியை வரும்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தான் சாரியை மோஸ்ட்லி வரும். ஆனால் சில இடங்களில் பகுதியோடையும் வரலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 தவறு 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். சந்தி வரவேண்டிய இடத்துல, சந்தினா என்னன்னு பார்த்தோம். என்ன வரும்? மெய் எழுத்து வரும், புள்ளி வைக்கிற எழுத்து வரும். அந்த புள்ளி வைக்கிற எழுத்து வர வேண்டிய இடத்துல அது வராமல் உயிர்மெய் எழுத்து வந்தால் அதனை சாரியை என குறிப்பிடல் வேண்டும். இது கரெக்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சாரியைக்கு பொருள் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. சாரியைக்கு பொருள் இல்லை, அதனால் இது தவறு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. அன் என்பது விகுதியாக வரும்பொழுது அன் என்பதே சாரியையாக வரும். அன் அப்படிங்கிறது விகுதியாக வருது. அந்த சமயத்தில் அன் என்பதும் சாரியையாக வரும். இப்படி வருமானு கேட்டால் வரும், கண்டிப்பாக வரும். அடுத்து பாருங்கள். ஆன், ஆல், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்பொழுது அன் சாரியையாக வராது. இந்த இடங்களில் அன் வருமானு கேட்டால் வராது. அப்போ கூற்று 2மே சரிதாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அன் அப்படிங்கிறது விகுதியாக வந்தால் சாரியையும் அன்னுன்னு வரும். ஆனால் ஆன், ஆல், ஆர் இது விகுதியாக வந்தால் அந்த இடத்துல அன் சாரியையாக வராது. இது பாக்ஸ் கண்டென்ட்டு தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சாரியைகளில் தவறானது எது சாரியையாக வராதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் அன், ஆன், இன் இது சாரியையாக வரும். அல், அத்து, அம் இது வரும். அற்று, இற்று வரும். மண், தில் இதெல்லாம் வராது. மண், தில் இந்த 2ம் வராது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது இந்த 3ம் சேரும் பொழுது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். இது சரியான்னு கேட்டால் சரிதான். பகுதி, விகுதி, இடைநிலை இந்த 3ம் சேரும் பொழுது வடிவத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அதை விகாரம்னு சொல்கிறாங்க. ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். என்ன மாற்றம் நடக்கும்? ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறும். அந்த எழுத்தானது கெடும், நெடில் குறிலாகவும் மாறும். இதுவும் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். இந்த மாற்றம் தான் விகாரம் சொல்கிறாங்க. அப்போ 2மே சரிதான். கூற்று 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு டேஸ் எனப்படும். பகுபத உறுப்பில் வரல. பகுபத உறுப்பு 6 இருக்கா? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அதில் வராமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்புக்கு பேர் எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவாங்க.
எழுத்துப்பேறு. அடுத்த கேள்வியை பாருங்க. டேஸ் வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என குறிப்பிடல் வேண்டும். எது வரவேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என குறிப்பிடல் வேண்டும். இதற்கான பதில், சாரியை வரவேண்டிய இடத்துல இந்த மாதிரி மாற்றம் நடந்தால் அதை எழுத்துப்பேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறு ஆகும். விகுதி தனியே வராமல் துணையாக இன்னொரு எழுத்தை பிடிச்சிட்டு வருது, அப்படி வந்தால் தான் அதை எழுத்துப்பேறு சொல்கிறாங்க. சரியான்னு கேட்டால் சரிதான். எழுத்துப்பேறு காலம் காட்டும்னு கொடுத்துருக்காங்க, தவறு. எழுத்துப்பேறு காலம் காட்டாது. எழுத்துப்பேறு காலம் காட்டாது, அப்போ இது தவறு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு ஆகும். பகுபத உறுப்புக்குள்ள அடங்கலை, பகுதி விகுதிக்கு நடுவில் வரும், காலத்தை உணர்த்தாது, ஆனால் மெய்யெழுத்தாக வரும், இப்படி வந்தாத எழுத்துப்பேறுன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டு. பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு ஆகும். பெரும்பாலும் இத்து தான் வரும். இப்படி சாரிய இடத்துல இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு சொல்லுவாங்க. இது இரண்டுமே சரிதாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பகாபதங்களை பொறுத்துக. பகாபதங்களை பொறுத்துக. பகுபதம்னா 6 உறுப்பாக பிரிக்கலாம், பகாபதம்னா பிரிக்க முடியாது. இதற்கான பதில், பெயர் பகாபதம். பெயரை வச்சிருக்கிற பகாபதம். மரம் அப்படின்னா அது ஒரு பேர், நாய் என்றால் ஒரு பேர், நீர் என்றாலும் ஒரு பெயரை குறிக்கும். இது பெயர் பகாபதம். அடுத்து வினை பகாபதம். உன், கான், எடு இதெல்லாமே வினை பகாபதங்கள். இடைப்பகாபதம். தில், மண், பிற இதெல்லாமே இடைப்பகாபதங்கள். உரிப்பகாபதம் என்றால் சால, நனி, கடி, உரு இதெல்லாம் வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது புக் பேக் கொஷினுங்க. கண்ணன் என்பது டேஸ் பகுபதம் ஆகும். கண்ணன் என்பது பகுபதம், ஆனால் என்ன பகுபதம்னு கேட்டிருக்காங்க. கண் என்பது உறுப்பு, உறுப்புக்கு சினை என்ற பெயரும் இருக்குது. சினை பெயர் பகுபதம். கண்ணன் என்பது சினை பெயர் பகுபதம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இடைச்சொற்கள் டேஸ் பதம் ஆகும். இடைச்சொற்கள் டேஸ் பதம் ஆகும். இதற்கான பதில், இடைச்சொற்கள் என்றால் பகாபதம். இடைச்சொல்னாவே பகாபதம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். மதுரையான் என்பது டேஸ் பெயர் பகுபதம் ஆகும். மதுரையான் என்பது இடம். மதுரை என்பது இடம் தானே, இடம் பெயர் பகுபதம் ஆகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புக்கள். ஒரு பகுபதத்தில் குறைந்த அளவுக்கு எது இருக்கணும்? 2 உறுப்பாவது கண்டிப்பாக இருக்கணும். அது பகுதி மற்றும் விகுதி, இந்த இரண்டும் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஏவல் வினையாக அமைவது டேஸ் ஆகும். ஏவல் வினையாக அமைவது டேஸ். இதற்கான பதில், வினை பகுபதம். வினை பகுபதத்தில் பகுதி ஏவல் வினையாக அமையும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இல் என்னும் எதிர்மறை இடைநிலை அமைந்துள்ள வினைச்சொல் எது? இல் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. இது எந்த சொல்லில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் கண்டிலன். இதில் பாருங்கள், கண்டிலன் இல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். செய்தான் இந்த சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. செய்தான், இதில் என்ன இடைநிலை வந்திருக்குங்க? இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இத்து அப்படிங்கிறது வந்திருக்கு. இத்து என்பது இடைநிலையாக வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பகுபதங்களை பொறுத்துக. பகுபதங்களை கரெக்டாக பொருத்தணும். இதற்கான பதில், பொருள் பெயர் பகுபதம் அப்படின்னா பொன்னன். பொன் என்பது பொருள். இடப்பெயர்னா சென்னையான், இது இடப்பெயர் பகுபதம். காலப்பெயர் பகுபதம்னா சித்திரை என்பது காலம், சித்திரையான்.
சினை பெயர் என்றால் மூக்கன். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பகாபதங்களை பொருத்துக. பகாபதங்களை சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் பெயர் பகாபதம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே பெயர் சொல் தான். இது பெயர் பகாபதம். வினை பகாபதம்னா நட, வா, படி, வாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினைங்க, வினை பகாபதம். இடை பகாபதம்னா மண், கொள், தில், போல் இது வரும். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, களி இதெல்லாமே வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. எழுதினான் என்பது டேஸ். எழுதினான் என்பது இது ஒரு வினை, வினை பகுபதம். எழுதினான் என்பது வினை பகுபதம். அடுத்த கேள்வியை பாருங்க. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 4 வகைப்படும். பெயர் பகுபதம் 4 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இதோட வீடியோ முடியுது. இதே மாதிரி மற்ற இலக்கண வகுப்புகளுக்கும் வீடியோ வருது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இலக்கணத்துக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. அதன் மூலமாக எல்லா வீடியோக்களையும் பார்த்துக்கோங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை என்பது சரி. காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.